சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்ரீ தன்வந்திரி ஜெனரிக் மெடிக்கல் ஸ்டோர் என்னும் திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் எது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது சத்தீஸ்கர் மாநிலம் தான் இந்த ஸ்ரீ தன்வந்திரி ஜெனரிக் மெடிக்கல் ஸ்டோர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் சத்தீஸ்கரோட முதல்வர் பூபேஷ் பாகேல் அவர்கள் மாநிலத்தின் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு குறைந்த விலையில் பொதுவான மருந்துகளை வழங்குவதற்கும் தடையற்ற சுகாதார சேவைகளை வழங்குவதற்காகத்தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சத்தீஸ்கரோட முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 169 நகரங்களில் சுமார் 188 மருந்து கடைகள் வந்து திறக்கப்படும் என்றும் இந்த கடைகள் மூலமாக குறைந்த விலையில் வந்து மருந்து பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் ஸோ இந்த மருந்து பொருட்களோட 9% to 71% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்குங்கிற மாதிரியும் இந்த ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீ தன்வந்திரி ஜெனரிக் மெடிக்கல் ஸ்டோர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அமல்படுத்த உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்க்கும்போது சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மோல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது அக்டோபர் 23. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 23 தான் மோல் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ மோல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அணுக்கள், துகள்கள், எலக்ட்ரான் இதோட எண்ணிக்கையை அளக்கக்கூடிய ஒரு அலகு தான், ஒரு யூனிட் தான் மோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாள் அவகேட்ரோவின் எண்ணெய் நினைவு கூறும் வகையில் தான் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவகேட்ரோ என்ன அப்படிங்கிறத என்ன பார்க்கும்போது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மொத்த அணுவாக இருக்கட்டும், துகளாக இருக்கட்டும், அதோட எண்ணிக்கையை தான் அவகேட்ரோ எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6.022 into 10 to the power 23 மோல் அப்படிங்கிறது தான் ஒரு அவகேட்ரோ எண்ணோட மதிப்பு. ஸோ இந்த எண்ணை நினைவு கூறும் வகையில் தான் மோல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 23 வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாள் சர்வதேச அளவில் 15th May 1991 தேசிய மோல் தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அக்டோபர் 23 வந்து மோல் தினம் அனுசரிக்கப்பட்டது எப்போது அப்படின்னு பார்க்கும்போது 1990 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது கீதா கோபிநாத் அவர்கள். இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ இவங்க தான் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணாக இருந்தாங்க. ஸோ இது இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பெண் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணரான கீதா கோபிநாத் அவர்கள் ஜான்வரி 2022 வந்து இந்த பதவியில் வந்து வெளியேற போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையில் பேராசிரியராக ஒர்க் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பதவி காலத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது உலகளாவிய அளவில் கோவிட் எதிராக தடுப்பூசி போடுவதற்கான இலக்குகளை நிர்ணயித்த பேண்டமிக் பேப்பர் அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை வந்து எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில் வந்து இந்த பதவியிலேருந்து விலக போகிறதாகவும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியராக ஒர்க் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாஷிங்டன். சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைவர் இப்போ யாராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டாலினா ஜியார்ஜிவா அவர்கள் தான். ஸோ அந்த நிதியத்தோட தலைமை பொருளாதார நிபுணராக இருந்த கீதா கோபிநாத் அவர்கள் ஜான்வரி 2022 வந்து இந்த ஒரு பதவியிலேருந்து வெளியேற போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளியை விட 7 மடங்கு வேகத்தில் இயங்கும் பிரமோஸ் 2 ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து தயாரித்து வருகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது ரஷ்ய நாட்டுடன் இணைந்து இந்த ஒரு பிரமோஸ் 2 ஏவுகணை வந்து இந்தியா தயாரித்து வருவதா சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது
அமெரிக்க நாடாளுமன்ற ஆய்வு சேவைகள் குழு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணை தான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து சீனா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் இந்த 5 நாடுகளும் வந்து இப்போ இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த செயல்பாட்டில் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து தயாரிச்சுட்டு வராங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2017 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒளியை விட 7 மடங்கு வேகத்தில் இயங்கும் பிரமோஸ் 2 ஏவுகணை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பாட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2017 வந்து கொண்டு வரல. ஸோ அது ரிலேட்டடாக என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரமோஸ் 2 அப்படிங்கிற ஏவுகணை வந்து 2025 2028 இந்த பீரியடுக்குள்ளே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒளியை விட 6 மடங்கு வேகத்தில் இயங்கும் இயந்திரமான ஸ்கிராம்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை வந்து இந்தியா 2019 2020 வந்து சோதிச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த 2017 ஒளியை விட 7 மடங்கு வேகத்தில் இயங்கும் பிரமோஸ் 2ங்கிற ஏவுகணையை வந்து செயல்பாட்டு கொண்டு வரல. அது வந்து 2025 28 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏவுகணை வந்து தயாரித்தது யார்? அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தான் தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ பிரான்ஸும் ரஷ்யாவோடும் இணைந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆய்வறிக்கை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா நாடாளுமன்ற ஆய்வு சேவைகள் குழு தான் இந்த ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியாவும் எந்த நாடும் ஒப்புதல் வழங்கியுள்ளன? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது பிரிட்டன். ஸோ இந்தியோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதுக்காக இந்தியாவும் பிரிட்டனும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சரான எலிசபெத் ட்ரஸ், இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையே புதிய 1.5 பேச்சுவார்த்தை திட்டம் வந்து அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் இதற்கு முன்னாடியே போடப்பட்ட லட்சிய திட்டம் 2030 லட்சிய திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஆய்வு செய்வதற்காக தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. ஸோ இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்பு, பருவநிலை, சுகாதார ஒத்துழைப்புக்காக தான் இந்த ஒரு லட்சிய திட்டம் போட்டாங்க. ஸோ அதை ஆய்வு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோப் 26 என்ற ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு 2020க்கான ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு அக்டோபர் 31 நவம்பர் 12 வரைக்கும் நடக்க உள்ளதாகவும் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரத்தில் ஸ்காட்லாந்து இருக்கக்கூடிய கிளாஸ்கோ நகரத்தில் தான் இந்த ஒரு மாநாடு நடக்க உள்ளதாகவும் இதில் இந்தியாவோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவும் பிரிட்டனும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதுக்காக இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன ஸ்பெஷல் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 4445 கோடியில் எத்தனை மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும் என்று மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசோட பிம் மித்ரா திட்டத்தின் கீழ் ரூபாய் 4445 கோடியில் 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும். ஸோ இதன் மூலமாக 1 லட்சம் நேரடி வேலைவாய்ப்பும் 2 லட்சம் பேருக்கு வந்து மறைமுக வேலைவாய்ப்பும் அமைக்கப்படும். அந்த நோக்கத்திற்காக தான் இந்த ஒரு ஜவுளி பூங்காக்கள் வந்து அமைக்கப்பட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் விருப்பப்பட்ட மாநிலங்கள் வந்து சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் வந்து ஒரு ஜவுளி பூங்கா வந்து அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் விருப்பப்பட்ட மாநிலங்கள் வந்து இப்போ என்ன யார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம், பஞ்சாப், ஒடிசா, ஆந்திரா, குஜராத், ராஜஸ்தான், அசாம், கர்நாடகா,
மத்திய பிரதேசம், தெலுங்கானா. ஸோ இந்த மாநிலங்கள் வந்து இப்போ விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாகவும், ஸோ இதன் மூலமாக அதாவது இந்த பிம் மித்ரா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ரூபாய் 4445 கோடியில் 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஏவுகணைகள் கொள்முதல் செய்வதில் இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்கா நாட்டுடன் நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஏவுகணைகள் வந்து கொள்முதல் செய்வதற்காக இந்தியா அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அமெரிக்காவோட ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது ரூபாய் 423 கோடி செலவில் MK-54 ரக நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஏவுகணை வந்து இந்தியா கொள்முதல் செய்வதற்காக இந்த ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஏவுகணைகளை எதன் மூலமாக பயன்படுத்த உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய B-81 ரக கண்காணிப்பு விமானத்தின் மூலமாக இந்த ஏவுகணை வந்து செயல்படுத்த உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ DRDO அமைப்பானது அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் 423 கோடி செலவில் MK-54 ரக நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஒரு ஏவுகணை வந்து இந்தியா கொள்முதல் செய்ய உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் மேம்படுத்தப்பட்ட கணினி விசைப்பலகைக்கு எந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது கீழடி அப்படிங்கிற ஒரு பேர் தான் இந்த ஒரு கணினி விசைப்பலகைக்கு வந்து சூட்டப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழக அரசின் மேம்படுத்தப்பட்ட கணினி விசைப்பலகைக்கு கீழடி என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த ஒரு புதிய வசதியை வந்து தமிழக முதல்வர் வந்து தொடங்கி வச்சதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் இணைய கல்விக் கழகம் வந்து கணினி விசைப்பலகையான தமிழ் இணையம் ஒருங்குறி மாற்றி அப்படிங்கிற ஒரு 2 சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி இருக்குது. இதில் ஒரு புதிய வசதியை ஏற்படுத்தி மேம்படுத்தப்பட்டு ஸோ அதற்கு வந்து பெயரானது கீழடி தமிழிணையம் விசைப்பலகை என்றும் தமிழிணைய ஒருங்குறி மாற்றி எனும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து அதாவது தமிழிணையம் விசைப்பலகை அப்படின்னா அதில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டைப்பிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். தமிழிணைய ஒருங்குறி மாற்றங்கிறது யூனிகோட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தமிழிணையம் விசைப்பலகைக்கு கீழடி என்றும் தமிழிணைய ஒருங்குறி மாற்றிக்கு வந்து தமிழி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச பனி சிறுத்தை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது அக்டோபர் 23. ஸோ சர்வதேச பனி சிறுத்தை தினம் அக்டோபர் 23 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்த பனி சிறுத்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 12 நாடுகளில் வந்து காணப்படுகிறது. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, நேபாளம், பூட்டான், சீனா, மங்கோலியா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த நாடுகள் சேர்ந்து தான் இந்த ஒரு சர்வதேச பனி சிறுத்தை தினத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அக்டோபர் 23 சர்வதேச பனி சிறுத்தை தினம். ஸோ இது எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது 2014 கொண்டாடிட்டு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஆரிஜின் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஸ்டேட்ஸ் என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வெங்கடராகவன் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இந்த ஆரிஜின் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஸ்டேட்ஸோட ஆசிரியராக இருக்கிறாரு. ஸோ இந்த புக்கை பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் வந்து வெளியிட்டதாகவும், ஸோ இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 28 மாநிலங்கள், இந்தியாவோட 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் டெரிட்டரியோட கதைகள் தான் இருக்குது. ஸோ இந்த வெங்கடராகவன் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் ஆவார். ஸோ இவர் தான் இந்த ஆரிஜின் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து இந்தியாவோட 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் டெரிட்டரி வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதை வந்து இதில் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ
ஸ்ரீ தன்வந்திரி ஜெனரிக் மெடிக்கல் ஸ்டோர் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலம் தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து தொடங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக மருந்து கடைகள் வைத்து அவங்களுக்கு வந்து குறைந்த விலையில் வந்து மருந்துகள் விநியோகிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. மோல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 23. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் கீதா கோபிநாத் அவர்கள் இந்த ஒரு பதவியிலிருந்து வெளியேற போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒளியை விட 7 மடங்கு வேகத்தில் இயங்கும் பிரம்மோஸ் 2 ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து தயாரித்து வருகிறது? ரஷ்ய நாட்டுடன் இணைந்து இந்த ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து தயாரித்து வருவதாகவும், இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணை தான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி சீனா, ரஷ்யா, அமெரிக்காட்ட இருக்கு. இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் இந்த 5 நாடுகளும் தயாரித்து வருவதாகவும், ஸோ அந்த செயல்பாட்டில் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பாட்டிற்கு வருகின்றன. ஸோ இதில் இப்போ இந்தியாவை போல் பிரான்ஸும் ரஷ்யாவுடன் இணைந்து இந்த ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து தயாரிச்சிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரம்மோஸ் 2 ஏவுகணை வந்து இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து 2025 28 இந்த பீரியடில் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை வெளிப்படுத்த இந்தியாவும் இந்த நாடு ஒப்புதல் வழங்கியுள்ளன. பிரிட்டன் நாடும் ஒப்புதல் வழங்கியுள்ளன. ஸோ இதில் COP26 என்ற ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு இந்த வருஷம் அக்டோபர் 31 நவம்பர் 12 வரைக்கும் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் நடக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ரூபாய் 4445 கோடியில் எத்தனை மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஏவுகணைகள் கொள்முதல் செய்வதில் இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? அமெரிக்காவோட. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது அமெரிக்காவோட ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ரூபாய் 423 கோடி செலவில் MK-54 ரக நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஏவுகணை வந்து இந்தியா கொள்முதல் செய்ய உள்ளதாகவும் அதற்கு வந்து ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் மேம்படுத்தப்பட்ட கணினி விசைப்பலகைக்கு எந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது? கீழடி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கணினி விசைப்பலகை ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து கீழடி அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழ் இணையம் விசைப்பலகை, தமிழ் இணைய ஒருமுறை மாற்றியது ரெண்டுத்துக்கு தான் இப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கீழடி என்றும் தமிழி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சர்வதேச பனிசிறுத்தை தினம் அக்டோபர் 23. த ஆரிஜின் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஸ்டேட்ஸ் என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் வெங்கடராகவன் சுபா சீனிவாசன் அவர்கள் தான். இவர் ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெங்களூருவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களோட பிறப்பு பற்றின கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.